ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நேற்று காரசாரமாக இருந்தது. கான்ட்ரவர்ஷியல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லலாம். பவன் ஷராவத்தும் அவங்க கோச் என்ன சொன்னார்னு சொல்கிறேன். அது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம். ஹரிஷ்ன்ற ஒரு 40 rupees, தக் லைஃப்ன்ற ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணி தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு குட்டி பட்டன் இருக்குது, தேங்க்ஸ்னு. நமக்கு இன்னும் 40 ரூபா தான். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட்டு சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூக்கரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சரி, விஷயத்துக்கு போவோம். தோத்துட்டாங்க 37-30. உங்களுக்கு தெரியும். மேட்ச் முடிஞ்சோடனே அவர் இப்போ வரமாட்டேன்ட்டார். பேருக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு தான் பிடிச்சி கூப்பிட்டு போனார் கூட விளையாண்டவர். ரைட், என்னாச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கோச்சை தான் கேட்டாங்க, என்னப்பா நிறைய சப்ஸ்டியூட் பண்ணிங்க, பவன் ஷராவத்தில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் வாய் அப்படின்னாரு. கோச் கொஞ்சம் சமஜ் में आएगा वही करेगा. அதாவது கோச்சுக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவாங்க. वही करना पड़ता है. மைண்டில் என்ன கோச் மைண்டில் என்ன வருதோ அதான் செய்ய முடியும். பவன் 3-4 बार लगातार அவுட் होता गया तो चेंज तो करना पड़ेगा. அதாவது பவன் ஷராவத் 2-3 வாட்டி லைன் அவுட் ஆகிட்டே போனார். அதனால தான் மாற்றிட்டேன்னு சிம்பிளாக சொல்லிட்டாருங்க. 2,60,00,000 கொடுத்து அவ்வளோ பெரிய ஸ்டாரு, இந்தியாவோட கேப்டனு, ரீசெண்டாக அர்ஜுன் அவார்டில் வர வாங்கியிருக்காரு. அவர் இவ்வளோ இன்னும் ஐ டோன்ட் லைக் திஸ். இந்த கோச்சோட ஆட்டிடியூடு. ஒரு டீம் வீணாக போகிறது அது காரணம் மெயின் கோச் தான். இந்த மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுறது. போன மேட்ச்லேயே அவர் சொன்னார், பவன் ஷராவத் ஏன் நீங்கள் பிளே ஆஃபுக்கு போக மாட்டீங்கன்னும் போது, என் வாழ்க்கையிலே இதான் ஃபஸ்ட் டைம் நான் பிளே ஆஃப் போகல ஒரு டீமில் இருந்துன்னு சொன்னார். அது எனக்கு எவ்வளோ பெரிய செட் பேக்குன்னு போன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். ஸோ அதனால் இப்போ சொன்னார் கோச், அதனால தான் நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ தட் கேமில் திரும்பி வரதுக்கு தானே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், திரும்பி ஜெயிக்கணுன்றதுக்காக தான் சப்ஸ்டியூட் பண்ணோன்னு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், சரி சேஞ்ச் பண்ணேன் அப்படி நீ ஜெயிக்கலையே அப்படின்னாரு. ஏன்னா அவங்களும் ஜேர்னலிஸ்ட்டுக்கும் கோவம், பவனை எப்படி உட்கார வைக்கலான்னு. ஆடியன்ஸை நினச்சி பாருங்கள், அவ்வளோ காசு கொடுத்து பார்த்தது யார்? இந்த கோச் முகத்தை பார்க்க வந்தாங்க, பவனை பார்க்க தானே வந்தாங்க. பவனை நீங்கள் வெளில உட்கார வச்சது ஆடியன்ஸை ஏமாத்துற மாதிரி தானே. இது டிஸப்பாயிண்டட் தானே. விராட் கோலி விளையாடுவோன்னு சொல்லி தான் கிரவுண்டு போகிறோம், அவர் இல்லைன்னா அது மாதிரி தான். எனிவே பதில் சொன்னார் கோச். ட்ரைடு க்ளோஸ் மேட்ச்சு, சஞ்சீவ் ரொம்ப நல்லா விளையாண்டு, பிரபுர் நல்லா விளையாண்டு, அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அதான் இவர் நல்லா விளையாடலையா பவன். அதனால தான் 7 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயித்தோம். 1 பாயிண்ட் எங்களுக்கு கிடச்சேன்னு. அந்த 1 பாயிண்ட் வச்சு என்ன பண்ண போகிறார் அவர்? எனிவே அது ஒன்று. அப்புறம் பவன்கிட்ட மைக் கூட கொடுக்கலங்க, மேலே வச்சார். பவன் தான் மைக் எடுத்தார். பொதுவாக கோச் தான் கொடுப்பாங்க. திருப்பி கேட்டாங்க, பவனை கேட்டாங்க, என்னப்பா பவன் லாஸ்ட் மேட்ச் நல்லா விளாண்டிங்க, இன்றைக்கி என்ன ஆச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. பவன் சொன்ன, ஸ்டார்ட் நாங்கள் ரொம்ப நல்லா தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரைடு இல்லை, நான் 2 பாயிண்ட் எடுத்தேன், அடுத்த ரைடில் 1 பாயிண்ட் ஆகிடு, சூப்பர் டேக்கிள் ஆகிடுச்சு, ஆகிறது தான் கேமில். அப்புறம் நான் உள்ளே போக முடியல. ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னார். அவங்களோட மோஹித் நந்தர் ரைட்டு கார்னரு, அவர் டிஃபென்ஸில் இருக்கும்போது ஒரு லெஃப்ட்டுக்கு ரன் பண்ணுறது பிரபுல் அமிச்சாங்க சப்ஸ்டிடியூட்டாக. ஏன்னா நான் ரைடர் தான், அதனால தான் என்னை அனுப்பலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு சபக்கட்டு போனார். அது வரைக்கும் அமைதியாக தான் பேசிகிட்டு இருந்தார். அடுத்த கேள்விக்கு தான் கொஞ்சம் காரசாரமாக பதில் சொன்னார். ஸோ மொமெண்டம் வர மாதிரி இருந்தது. திருப்பி நீங்கள் தோத்துட்டீங்களே, என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் வரப்போகிற மேட்சுக்கலான்னு. பவன் சிரிச்சுக்கிட்ட, கோச்சா பார்த்தாங்க உன்கா கொஸ்டின் மேரா நெய். அதாவது இதோட பதில் கோச் சொல்லணும், நான் சொல்ல முடியாதுன்னு தான் அவர் கொடுத்தாரு. ஏன்னா 30 நிமிஷம் வெளில உட்காந்து அடுத்த மேட்ச் என்ன பண்ணேன், அடுத்த மேட்ச் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியலன்றது அதுக்கு அர்த்தம். கோச் சாப் பார்த்தாங்க அடுத்த மேட்ச்சுக்கு என்ன பண்ணணும்னு மைக் அவர்கிட்ட கொடுத்தாரு. கோச் சொன்னால் வில் ட்ரை ஆல் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு காட்டுறாரு கெத்த. அதாவது உங்களை விட்டுருவா ட்ராப் பண்ணுற மாதிரி தான் அது அர்த்தம். सारे पुराने प्लेयर ट्राई करके देख लिए, हार गए, तो अभी नए यंगस्टर को चांस देंगे. அதாவது பழைய பிளேயர்லாம் விளையாட வச்சு தோத்துட்டே இருக்கோம், புது பிளேயர் யங்ஸ்டருக்கு கொடுப்போம். யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுத்தா அடுத்த மேட்ச் அடுத்த சீசனுக்கு யார் யார் பொட்டன்ஷியல், யார் ரீட்டைன் பண்ணணும், யார் ரிலீஸ் பண்ணணும், இப்போ முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு யார் ரிட்டர்ன் ரிலீஸ்ன்ட்டுன்னு. அப்புறம் டீட்டெயிலாக பவன் ஷராவத்தை பற்றி பேசுகிறேன். இப்போ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கடன்னு நான் பேசுகிறேன். அவர் அதான் சொன்னார், புராண பிளேயர் இவர் தான் மீன் பண்ணுறாரு. அப்புறம் திருப்பி பவன்கிட்ட வந்தது மைக்கு, என்னப்பா தமிழ் தலைவாசோட நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறேன், அண்ட் என்ன பர்ஃபார்மன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம், லாஸ்ட் மேட்ச் வேறு உங்களுக்கு ஹைதராபாத்தில், அது என்ன பண்ண போகிறீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அது கேட்ட கேள்விகளில் அந்த பழைய பிளேயர்னாலே புராண பிளேயர், அதுக்கு பதில் சொன்னார். புராண பிளேயர் கருப்பி கே சக்தா, புராண பிளேயர்னா யாரை சொல்கிறாரு கோச்சு? சந்தீப் தூல், பர்வேஸ் பன்ஸ்வால், பவன் ஷராவத். பார்க்கட்டும், அந்த புது யங்ஸ்டர் வச்சு விளையாடுறேங்கிறனால யங்ஸ்டர் வச்சு ட்ரை பண்ணட்டும். 18 பிளேயரில் 10 பேர் ஆல்ரெடி ட்ரை பண்ணியாச்சு. அதில் புராண பிளேயர் எங்களை தான் சொல்கிறாரு. ஸோ கோச்சை டிசைட் பண்ணுவார் அப்படின்னு ரிஜெக்டடாக சொன்னார். ஜீத்னு தான் சாயிங்க, எல்லா மேட்சும் ஜெயிக்கணும்னு தான் எனக்கு ஆசை, விளையாடணும்னு தான் ஆசை அப்படின்னு கொஞ்சம் நக்கலாக சிரித்தார். அண்ட் டேரெக்டாக அது கோச் அவர் ஒரு பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு பேசினார், இவர் ஒரு பக்கம் திருப்பிட்டு பேசினார். வாட் எவர் இட் இஸ், பிளேயரை நம்பி தான் கேம் இருக்குது. நோ பிளேயர் நோ கேம். கோச்சை நம்பி எந்த கேமும் இல்லை. அது கிரிக்கெட் ஆகட்டும், கபடியோ, ஃபுட்பாலோ, எதுவாக இருந்தாலும் சரி, கேம் சலானே வாழ பிளேயர் தான் கேமை நடத்திட்டு இருக்காங்க. கோச் வருவாங்க போவாங்க, பவனோட நேம் தான் இட் செல்ஸ். எனிவே டிஸப்பாயிண்டிங் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, இந்த மாதிரி ஆடனோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். யூ நெவர் நோ. இன்னுமே இந்த மேட்ச் இவங்க ஜெயிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நாளைக்கு தமிழ் தலைவாசுக்கு எதிராக
என்ன பண்ண போகிறாங்கன்னு நான் ப்ரிவியூவில் எடுத்துகிட்டு வரேன். இதான் மொத்தத்தில் நடந்து அப்டேட் பண்ணிட்டேன். டிசப்பாயிண்டிங் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது கேட்குறது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை. நீங்கள் என்ன நினைக்கிறத பற்றி யார் மேலே தப்பு, கோச் சொன்னது கரெக்டாக, பவன் சொன்னது கரெக்டானு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். படி பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.